என்ன பச்சி? என்ன நல்லா இருக்கீங்களா? எங்க இருந்து வரீங்க? என்னதாக்க வளையல் போடுறதுமா? வியாபாரம் ரொம்ப படுத்துருச்சு. அது படுத்து ரொம்ப நாள் ஆச்சு. திருவிழாக்கள்லாம் போய் பார்த்தா பிள்ளைங்க யாரும் வளையல் போடுது இல்ல. நாகரிக காலம் பெருத்துருச்சு. சரி சரி. வளையலோட அருமை தெரியல. இந்த வளையலை எதுக்கெல்லாம் போடணும்? எதுக்கு? வளகாப்புக்கு போட்டா. ஆமா. இதுல இருந்து இது வரைக்கும் போட்டுக்கிட்டு ஆட்டினா கல 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 கல. ஆமா, போட்டுக்கிட்டு ஆட்டினா கல கலன்னு. அந்த சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் வகுத்துக்குள்ள இருக்க புள்ள நல்ல புத்தியோட வளரும். ஆமா ஆமா ஆமா. யாருக்கு தெரியுது? ஒருத்தருக்கு தெரியல. ஏப்பச்சி சொல்லுங்க. இங்க பிள்ளைகளுக்கு போடலாமா? ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். வளையல் போட்டுக்கிறீங்களா? அது நான் இது வரைக்கும் போட்டதே இல்ல. நானும் போட்டது இல்ல. ஆமா, அவரு இப்ப புதியா 2 பேருமே பழகிக்கங்க. ஆமா, உங்க பேரு என்ன பச்சி? செட்டியார் முருகா சரக்கு முருகான்னா? சரக்கு முருகா தான் இருக்கு செட்டியார்ட்ட. சுப்பிரமணி செட்டியார்னா ஊருக்குள்ள தெரியாத ஆளு இல்ல. சுப்பிரமணியன் செட்டியார் இருக்கீங்களா? இந்த பிள்ளை யாரு? இது நம்பிராஜ மக, என் தங்கச்சி வள்ளி. வாடா தங்க வாடா தங்க வாடா தங்க. ஆமா, அது யாரு? அது வந்து எங்க அண்ணன் கடிக்க போற பிள்ளை. அப்பச்சி ஓ நடிக்கிற பிள்ளையாடா? வாடாச்சி வாடாச்சி. இதுக்கு தாயா நீ கட்டிக்கிற ஒரு பிள்ளைன்னு சொல்லாதயா. ஓயாம கட்டி பிடிப்பாரு அவரு. நாங்க உட்கார்ந்து போடுவோமா? என்ன உட்கார்ந்து போடுறீங்களா? வளையல் ஏன்னா தங்க வளையல் வண்ண வளையல் முத்து முத்தான வளையலுங்க. முதல்ல யாருக்கு போற? நீ யாருக்கு போடணும்னு பிரியப்படுற? சிரிப்பே தெய்வீக சிரிப்பா இருக்கியா? ரெண்டையும் போடணும்னு ஆசையா இருக்கு. அது என்ன வந்து அறுக்க மாட்டாங்க. 52 கருக்கருவாங்க. ஆசை இருக்கு. மக்கள்ல பக்குவம் இருக்கப்படாது. ஆச்சரி ஆச்சரி. ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கலாமா? அதெல்லாம் வைக்கப்படாது. முடிச்சு போட்ட போது என்னது போட தெரியுமா? இந்த கேள்வியை யாருகிட்ட கேக்குறேன்? நான் உங்ககிட்ட கேக்குறேன். வாடி குடுக்கறே. நான் ஏமாற மாட்டேன், விடுங்க. இல்ல எனக்கு தெரியும். இது பண்றேன். ஒரு தடவை போட்டு பாப்போம், சரியா இல்லன்னா கழட்டிக்கிட்டு போயிடுவோம். பயப்படாதே. நான் பயப்படல. அப்பச்சி இத புறா அப்பச்சி. இத புடிச்சுக்கோ. இத வச்சுக்கோ. போட்றவா. போடு போடு போடு. சும்மா வாடி. என்ன ஏன் செட்டியாரே என்ன தடவணுமா? போகலைன்னா தடவணும். சரி சரி சரி. முதல்ல போகுதான்னு பாப்போம். சரி சரி. நீ எப்படி மடியில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு தான் போடுவியா? கொஞ்சம் தள்ளி தான் உட்கார்ந்து. பெரிய மனுஷன் சின்ன சிரிச்சு கூச்சி கிடக்குமா இல்லையா? பெரிய மனுஷன் நான் போடுறது என்ன? பெரிய மனுஷன். அதனாலதான் பெரிய மனுஷன் இப்ப சமல புத்தி இருக்கு. கையை நட்டு நீங்க தள்ளி உட்காருங்க. தள்ளிட்டு உட்கார்றதா உட்கார்ந்துட்டு தள்ளுறதா? டேய், அத சொல்லல சிட்டியாரே. மறந்துட்டு தான் தெரியுறீங்களா? அங்க தள்ளி உட்காருங்க. நான் போடவா. போகாத ஊரிலே பார்க்காத ஆளிலே போடாத ஆளிலே. பயப்படாத. முதல்ல வலிக்கும். முதல்ல உள்ள வைக்கும்போது வலிக்கும். அப்புறம் கொஞ்சம் லேசா நெஸ்கி 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 தள்ளிட்டோம்னா உள்ள போயிடும். உள்ள போனோடனே கல கல கல. போலையா? நான் போக வைக்கிறேன். கவலைப்படாதே செட்டியாரே. அந்த மொழி தான் தடுக்கும் போடு. அத லேசா அதக்கி விடு. அதக்கி தள்ளிடவா? போகாத ஊரில். போகாத ஊருக்கு என்ன மயிருக்கு போற? வளையல மாட்டியா? போகாத ஊருக்கு அந்த கையை காட்டு. பார்க்காத பாடிக்கிட்டே போட்டான் வலி தெரியாது. பார்க்காத ஆளில்லே போடாத ஆளில்லே ஆளுக்கும் போடுக்கும் சம்பந்தம் இல்லே. போயிடுச்சா போயிடுச்சா? இப்ப கலகலன்னு இருக்குமே. இப்ப போட்டாரே எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இல்லையா? நான் கட்டிக்க போறேன். நீ எந்திரி. நீ கிட்ட வா. தங்கச்சி கூப்பிடு. அதுக்கு தான் போடணும் முதல்ல. நீ உட்காரு. வாவா வஞ்சி இளமான வந்தால் உன்னை தருவேன். பாடவும் முடியல. மூச்சு வாங்குது. வள்ளி போடையில வலிக்காது. முதல்ல வைக்கும் போது வலிக்கும். அப்புறம் உள்ள தள்ளும் போது கொஞ்சம் வலிக்கும். ஒரு பல்ல கடிச்சுக்கிறணும். படிச்சுக்கிட்டோம்னா நீ ஆயில் கொண்டாடலையா? என்ன தடவி போடுற அளவுக்கு அவ்வளவு டைட்டான ஆளுங்க யாரும் இல்லை.
பெருசுடா. மெதுவா. அவளுக்கு கூட ஈஸியா தள்ளிட்டேன், இது போகுது இல்லையே. கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். சின்ன பிள்ளையா இல்லையா? 13 வயசு தாயா ஆகுது. 13ல போறது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க என்ன போடலையா? இல்லடா, நான் போட்டதே தெரியாது யாருக்கும். அவ்வளவு பக்குவமா போடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஊர் உலகத்துக்கு போதா 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 கொஞ்சம் போடுங்க, தள்ளிடுறேன் தள்ளிடுறேன், அவ்வளவுதான். வேணாம். ஒரு போடு போட்டுக்கிறேன். அவருக்கு போட தெரியல, போ சொல்லுங்க அவரை. உங்களுக்கு போட தெரியல, போங்க. இன்னும் வலிக்குதுனே, போட்டு இவ்வளவு நேரம் ஆகும். இப்படியே கற்பனையிலே ஓட்ட வேண்டியதான், வேற வழி இல்லைனா. ஆமா என்னென்னமோ நடக்குது. ஆமாண்ணே. வலிக்குதாடா? கொஞ்சோண்டு உள்ள தேங்காய் நறுக்கு போட்டு லேசா உருவி விடு. அதுக்கு தான் தயாரா வச்சிருக்கேன். ஆமா, இந்த வந்துடுறேன். ஆமா ஆமா, நீ லேசா போய் உருவி விடுறா, இந்த வந்துடுறேன். ஆமா, என்ன உனக்கு பட்ட எப்படி இருந்துச்சு? எனக்கும் வலிச்சது, ஆனா அவருக்கு ஒழுங்காவே போட தெரியல. அது இப்பதான் தெரியுமா உனக்கு? இங்கிட்டு திரும்பிடா, வீடியோ எடுக்கிறாங்களா இல்லையா பார்க்கணும், இல்லை மக்கள்லாம் பார்க்கணும். ஆமாம், சரி. அது எப்படி போடுறதுன்னு தெரியாம போட்டுட்டு இருக்காரு. எப்பவுமே வளையல் போடுறத தப்பா நினைக்கப்படாது. அந்த காலத்து ஆளு போல போட தெரியாம போட்டுருக்காப்ல. கூப்பிடுறப்ப ஆசையா இருக்கும், காட்டுறப்ப பரபரப்பா இருக்கும், மாற்றப்ப வலிக்கிறமாவும் இருக்கும், மாட்டின பின்னாடி நல்லா இருக்கும் பாங்க வளையல் போடுறது தெரியுமா? அது எதுவுமே நல்லா இல்ல. சரி, பழைய படம் போல அந்த மாதிரி. அண்ணே, இன்னைக்கு என்னமோ தெரியல, ஒரு நாளும் இல்லாம இன்னைக்கு வித்தியாசமா எல்லாம் நடக்குது. ஆமா ஆமா, இதெல்லாம் யாருடைய விளையாட்டாக இருக்கும்? அதெல்லாம் இல்ல, இன்னும் நிறைய வேலை இருக்கு. அப்படியா? ஆமா ஆமா, நாங்க இப்ப இதெல்லாம் தெரிஞ்ச ஆளுகளே இல்ல இல்ல. ஆமா, இருக்கிறதெல்லாம் நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். ஆமா, நம்ம சொல்லி கொடுப்போம், அதனால ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்லி கொடுத்தாதான் அப்புறம் நாங்க வர்ற பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம். ஆமா, பாரு செட்டியாரு உங்களுக்கு ஒத்த வலையில மாட்டி விட்டு மொத்த வலையிலே விட்டுட்டு போயிட்டாரு. நீங்க மாட்டிக்கிங்க. சரியான ஏமாந்த செட்டியாரா இருப்பாரு போல. அவர் பாட்டுக்கு இருந்துட்டு போறாரு. ஆமா, இங்க இருங்க இல்லையம்மா, நீங்க உள்ள போங்க, நானும் உங்க அண்ணனும் பேச வேண்டியிருக்கு. டேய் வேறா, இந்த போல நேரம் பாக்குறேன், கல்யாணம் பண்ண மாட்டேங்குது. விரும்புறீங்களா மனசார? ரொம்ப. நீங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா? ஏய், கல்யாணம் பண்றதே ஆமாப்பா, விட்டுட்டு போயிட்டாங்க. நான் யாரையுமே நம்புற மாதிரி இல்ல. விடுறதுக்கு தான்டா கல்யாணம். இல்லங்க, இப்ப உள்ள பிள்ளைகளுக்குலாம் கோவம் சுள்ளுன்னு வருது. இவனா போய் கோர்ட்ல நிக்கிறா கேஸ் அதுன்னு. அதெல்லாம் அந்த மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். நல்ல வேண்டாம், என் பிள்ளைய வச்சு காப்பாத்தீங்களா? கடைசி வரைக்கும் வச்சு போதும்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கு. பொறுமை இருக்கு. சரி, அப்போ ஒரு போட்டி. ஆமா, சரி. கொஞ்ச நேரம் குனிங்க. எதை? நீங்க கொஞ்ச நேரம் குனிஞ்சுங்க. டேய், கல்யாணம் பண்றது நான் குனிகிறதுக்கா? அது அப்புறம் தாலி அன்னைக்கு அது குனியும். சரி. என்ன இப்ப நீங்க குனிங்க, 10 குத்து முதுகுல குத்தும், ஆனா இடையில பேசக்கூடாது. ஆமா, 1ல இருந்தே ஆரம்பிப்பேன். 10 குத்தா? அதுல பொறுமையா இருக்கீங்களான்னு பாக்குறதே. இப்படி ஒரு கல்யாணம் நமக்கு தேவைதான். நான் குத்துற வரை நீங்க வாயை திறந்து பேசவே கூடாது. கல்யாணம் வேணாமா? ராஜா கணபதி ஐயா கணபதி கிட்ட வேண்டாம்னாலும் கல்யாணம் நடக்காது. ஆமா, அவர் கல்யாணம் ஆகாது. 10 தானே? ஆமா, அப்பா எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கல, ரொம்ப யோசிக்கிறாரு. இருமா, நீ கோவப்படக்கூடாது. அவசரப்படுறேன். 10 குத்து தானே? ஆமா, ஒவ்வொருத்தன் பொம்பளைக்காக என்னென்னமோ பண்றேன். 10 குத்து தானா? நிஜமா? எப்ப அவர் யோசிக்கிறாரு. இருமா, இல்ல யோசிக்கலாமா நீ? மாமா 10 குத்து தானே? ஆமா, அதுக்கப்புறம் இடையில பேசக்கூடாது. இடையில பேசவே கூடாது. பேசினா முதல்ல இருந்து மறுபடியும் வருவோம் நாங்க. திரும்ப ஒண்ணுல இருந்து வருவோம். புரியா? என்ன அப்பா யோசிக்கிறாருப்பா. பேசக்கூடாது. அப்புறம் புரியா? இப்படி அந்த மாமா குடிங்க. அப்படியே இந்த பக்கமா? இப்படி இந்த பக்கம் தலைய வச்சு அப்படியே என்ன பண்றீங்க? சரி, வாட தட்டு தான் இந்த பழக்கம். குடிய சொல்றேன். போவே போகாது போல இந்த பழக்கம் மட்டும். குத்துறா, ரத்தத்திலே ஊறி இருக்கும் போல. குத்துறா. ஹலோ, அப்புறம் கல்யாணம் பொண்ணு கொடுக்க மாட்டேன். குடியங்க. 1 1.25 1.5 1.75 எந்த வாத்தியார்டா படிச்ச? ஏன் 1 1.25 1.5 எவடா சொல்லி கொடுத்தா? எங்க வாத்தியார் அப்படித்தான் சொன்னாரு. அண்ணா 1 2 3. சரி, இப்ப சரியா சொல்றேன். கேருங்க, முத குத்து வந்து விநாயகருக்கு, விநாயகர் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கும். அப்ப ஆமா.
அண்ணே நீ யாகப்படுத்தினே எங்க இருந்து சரி, குடி. உங்களோட தான் இருக்கு ஆ